மாதிரி இருக்கிற இந்த வார்த்தை வாயில வருது, சிந்தனையில வருதுன்னு அது காரணம் சாபத்தை குறிக்கிறது. முற்கள் சாபத்தை குறிக்கும். யோவான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தலையிலே முள்ளுகளினால் செய்யப்பட்ட ஒரு முடியை கொண்டு வந்து வைத்தார்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு முள்முடி சூட்டப்பட்டவராய் சிகப்பு வஸ்திரம் தரித்தவராய் பிலாத்துக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். முள்முடி, அவர் தலையில ஏற்றுக்கொண்ட முள்முடி. இயேசுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ரோமருடைய ஆட்சி காலத்துல ஆயிரக்கணக்கான பேர் அவங்க சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய தலையில முள்முடி வைத்ததாக சரித்திரம் கிடையாது. அவங்க முள்முடி வைப்பது அவருடைய பழக்கம் அல்ல. சிலுவையில் அறைந்து கொல்லுவாங்க, அவ்வளவுதான். யாருடைய தலையில முள்முடி வைக்கப்பட்டதில்லை. ஆனா அங்கிருந்த போர் வீரர்கள் இயேசுவை பரிகாசம் பண்ணுவதாக நினைத்து, ஒரு கிரீட யூதருடைய ராஜான்னு சொல்றாங்களே, நீ ராஜாவை பார்க்கலான்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தும்படி அந்த முள்ளினால் ஒரு முடியை பின்னி தலையில வைத்து கோலினால் அடித்தார்கள். அது சாதாரண முள் அல்ல, பின்னா கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய விஷத்தன்மை உள்ள ஒரு முள். ஆணி மாதிரி இருக்கும். இப்பவுமே இஸ்ரேல் தேசம் போனால் அதை பார்க்க முடியும். அந்த முள் ஆணி மாதிரி இருக்கும். அது தலைக்குள்ளே பதியும் பொழுது ரத்தத்தில் அது கலக்கும், விஷத்தன்மையை கலந்து விடும். சரீரம் முழுவதிலும் ஒரு வேதனை கொண்டு வரும். ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு முள். அவருடைய தலையில முள்களால் 17 காயங்கள் இருந்தது என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறாரு. 17 முள்கள் அவருடைய தலைக்குள்ளே பதிந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த முள்முடி ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் அவருடைய தலையில மாத்திர முள்முடி வைக்கப்படணும்? அது தற்செயலாய் நடந்தது அல்ல. அதுல ஒரு தேவ திட்டம். முள் எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் முதலாவது உலகத்தை உண்டாக்கும் போது முற்களை உண்டாக்கவில்லை. தாவீது இவ்வளோ பெரிய கோலியாத்தை கீழே தள்ளனா ஒரு குட்டி பயல்.